அமெரிக்காவை பழி வாங்குவது தவிர்க்க முடியாதது என்று சொல்லி ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் தன் மீது கை வைத்தால், அமெரிக்க ஜனாதிபதி மீது கை வைத்தால் 1000 ஏவுகணைகள் ஈரானை நோக்கி ஏவப்படும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். உலகமே மிகுந்த பரபரப்புடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மிக முக்கியமான உதைபந்தாட்ட போட்டி இன்று இரவு நடைபெறுகிறது. இங்கிலாந்துக்கும் நோர்வேக்கும் இடையிலான போட்டி. பிரபல பாடகி ஜானகி அவர்கள் தன்னுடைய 88வது வயதிலே காலமாகி இருக்கின்றார். இந்த செய்திகள் குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் புகலாம். ஈரானினுடைய புதிய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தன்னுடைய தந்தையாருடைய கொலைக்கு பழி வாங்குவது தவிர்க்க முடியாதது, எதிரிகளை பழி வாங்குவது தவிர்க்க முடியாதது, அதனை நாங்கள் நிகழ்த்தி காட்டுவோம் என்று சொல்லி ஒரு கடும் எச்சரிக்கை ஒன்றை அவர் விடுத்திருக்கின்றார். என்னென்னு சொன்னால், மொஜ்தபா கமேனி அவர்கள் சுப்ரீம் லீடராக பதவியேற்ற பிறகு பொது வெளியில் இதுவரைக்கும் தோன்றியல. அவருடைய அறிக்கைகள் மட்டும்தான் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அவர் காயமடைந்திருக்கிறார், அவர் ஹோமா நிலையில் இருக்கிறார் என்று சொல்லி பலவிதமான செய்திகள் வந்தோண்டே இருக்கின்றன. இருந்தாலும் அவர் பொது வழியில் தோன்றவே இல்லை. மிக முக்கியமாக அவருடைய தந்தையாருடைய இறுதி நிகழ்வில் கூட அவர் தோன்றாதது இன்னும் பல சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது. இப்படியான பின்னணியில் அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகு வெளிவருகின்ற முதலாவது அறிக்கை இந்த அறிக்கை. இந்த அறிக்கையில் இன்னும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு என்று சொன்னால், இங்கால மற்ற பக்கம் அமெரிக்க ஜனாதிபதியை ஈரான் குறி வைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த செய்திகள் இப்போ எல்லா இடம் பரவலாக பேசப்படுது. அந்த செய்தியை முதலாக கசிய விட்டது இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பு. அதனை நேரடியாக அமெரிக்க ஜனாதிபதிக்கு அவர்கள் கூறியிருந்தார்கள். அதனை அடுத்து இப்போ எல்லா இடம் இந்த செய்தி பரபரப்பாக அடிபட்டு கொண்டு இருக்குது. ஈரான் அமெரிக்காவுக்கு ஏதாவது செய்திடும், அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஏதாவது செய்திடும் என்று சொல்லி. எனவே அப்படியான ஒரு பின்னணியில் மொஜ்தபா கமேனி அவர்களுடைய இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. பழி வாங்குவது தவிர்க்க முடியாதது என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த எச்சரிக்கையில் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த அறிக்கையை தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக நடக்கும் அல்லது நடக்குமா போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளை கொண்டு நடத்துவதற்கான முயற்சிகளும் ஒரு பக்கம் கட்டார், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள், துருக்கி உள்ளிட்ட நாடுகளால் முன்னெடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே என்ன நடக்கப் போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். என்னென்னு சொன்னால், தன் மீது கை வைத்தால், அதாவது பதவியில் இருக்கின்ற ஒரு அமெரிக்க ஜனாதிபதி கொல்லப்படுவாராக இருந்தால், தற்போது அவர்தானே, எனவே அவருக்கு ஏதாவது நடக்குமாக இருந்தால் ஈரானை நோக்கி 1000 ஏவுகணைகள் தயாராக இருக்கின்றன. அந்த 1000 ஏவுகணைகளிலும் குண்டுகள் ஏற்றப்பட்டு லோட் பண்ணப்பட்டு அவை ஈரானை நோக்கி குறிவைத்தபடி தயாராக இருக்கின்றன. எனவே எங்களுடைய கட்டும் தாக்குதலை, உக்கிரமான தாக்குதலை நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரும் ஓராண்டுக்கு தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்போம். நாங்கள் அதையும் தாண்டி நீண்ட காலம் தாக்குதல் நடத்துறதுக்குரிய வல்லமையும் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் இது சம்பந்தமாக ஒரு பதிவு ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு வாய்ச்சி காட்டுறேன். ஈரான் அரசு உலகின் பல்வேறு இடங்களில் வெளியிட்டுள்ள தனது மிரட்டலின்படி, அதாவது ஒரு இடத்துல மட்டும் ஈரான் மிரட்டல, பல இடங்களில் பல சோர்ஸுகள் கூடாக ஈரான் இந்த மிரட்டலை விட்டுருக்குன்னு சொல்லி அவர் சொல்றார். அமெரிக்காவின் பதவியில் உள்ள ஜனாதிபதியை இந்த சூழ்நிலையில் அதாவது தன்னை படுகொலை செய்யவோ அல்லது அதற்கான முயற்சியில் ஈடுபடவோ செய்தால் உடனடியாக மேலும் 1000கணக்கான ஏவுகணைகள் தொடர்ந்து ஏவப்படும். இதற்கான உத்தரவுகள் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டன. அமெரிக்க இராணுவம் 1 ஆண்டு காலத்திற்கு தேவைப்பட்டால் அந்த காலம் நீடிக்கப்படலாம். ஈரானின் அனைத்து பகுதிகளையும் முற்றிலும் அழித்து நாசமாக்க தயாராகவும் விருப்பத்துடனும் முழு திறனுடனும் உள்ளது. அல்லாவுக்கே புகழ் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ட்ரூத் சோஷியலில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில் சொல்லியிருக்கார். கடைசியில் அல்லாவுக்கே புகழ் என்று சொல்லி ஒரு வசனத்தையும் அதில் சேர்த்திருக்கின்றார். எனவே 2 தரப்பினரும் இப்பொழுது மாறி மாறி இந்த வார்த்தைகளில் கடுமையாக மோதிக்கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வார்த்தையில் இவ்வளவு ஆக்ரோஷமாக மோதிட்டு பிறகு நாளைக்கு காலமே பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஈரானினுடைய புதிய தலைமைத்துவம் இப்பொழுது புரிந்துணர்வுடன் இருக்கிறது, நல்ல தலைமைத்துவத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம், எனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லியும்
ட்ரம்ப் சொல்லுவார். எனவே நாங்கள் எதை கேட்டும் நாங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது, கேட்டுட்டு பேசாமல் இருக்கணுமா? அப்படி சொன்னாரா ஓகே, இப்படி சொன்னாரா ஓகே, எப்படியோ சொல்கிறாரா ஓகே போட்டு பேசாமல் இருக்கணுமே தவிர உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் நிமிஷத்துக்கு நிமிஷம் நிலப்பாடு வந்து மாறிக்கொண்டே இருக்கும். எனவே அடுத்து என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சிலிருந்து ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரானினுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர், அவருடைய பேர் மஜித் அல் ரெசா ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னா, இந்த யுத்த காலத்திலையும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரான் தன்னுடைய ஆயுத உற்பத்திகளையும் மிக முக்கியமாக ட்ரோன் உற்பத்தியை மும்மடங்காக அதிகரித்திருக்கிறது. எனவே எங்களிடம் ஆயுத பஞ்சம் கிடையாது. நாங்கள் தாராளமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறோம், ட்ரோன் உற்பத்தியிலும் ஈடுபடுகின்றோம். எல்லாமே மும்மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய அரசாங்கம் அதற்கு தேவையான நிதியை வழங்கி இருக்கிறது, தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி இருக்கிறது. எனவே எங்களுடைய ஆயுத உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மஜித் அல் ரெசா அவர்கள் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தகவல் வெளியிடப்பட்டது ஒருவேளை அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கு, எதிர்காலத்தில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் நாங்கள் அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்றதுக்கான ஒரு தகவலாக கூட இருக்கலாம். எனவே அடுத்தது யுத்தமா சமாதானமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். இருந்தாலும் பெரிய அளவில் யுத்தம் படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று தான் இப்போ வரைக்கும் நம்பப்படுது. அப்பப்போ மோதுறது, ஒரு காப்பை தாக்குறது, இப்போ அடுத்த நாள் பேச்சுவார்த்தை, இந்த மாதிரி தான் போகுமே தவிர பெரிய அளவில் யுத்தம் பிடிக்கும் என்று சொல்லி இப்போதைக்கு அந்த அறிகுறிகள் இல்லை. இருந்தாலும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு உதைபந்தாட்ட போட்டி இன்று இரவு நடைபெறுகிறது. இன்று சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு, பிரித்தானிய நேரம் இரவு 10 மணிக்கு, ஐரோப்பிய நேரம் இரவு 11 மணிக்கு, இலங்கை இந்தியாவில் நள்ளிரவு 2:30, அதாவது இலங்கை இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரும் 12ஆம் தேதி ஆயிரும் இரவு 2:30 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பிக்கிறது. இங்கிலாந்துக்கும் நோர்வேக்கும் இடையிலான போட்டி. இங்கிலாந்துக்கும் நோர்வேக்கும் இடையிலான போட்டி இந்த அளவு பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுறதுக்கு, ஆவலுடன் எதிர்பார்க்கறதுக்கு ஒரே காரணம், ஒரே ஒரு ஆளை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நோர்வே அணியில் இருக்கின்ற ஏர்லிங் ஹாலண்ட். அவரால் தான் இந்த போட்டியை இவ்வளவு பரபரப்பாக பேசப்படுது. என்னென்னு சொன்னால் நோர்வே அணி, நோர்வேல ஒரு ஃபுட்பால் அணி இருக்குன்றதே பெரிய அளவில் யாருமே அதை கணக்கெடுக்கிறதே இல்லை. அது சும்மா 10ஓட 11 தான் இருந்தது நோர்வே அணி. ஏன்னு சொன்னால் ஒரு காலிறுதி போட்டிக்கு கூட இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இப்போதான் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு காலிறுதி போட்டிக்கு நோர்வே அணி வந்திருக்குது. நோர்வே அணியை பற்றி உலக கிண்ண போட்டியில் நாங்கள் கதைக்கிறோம் என்று சொன்னால் அது இப்போதான் முதல் முறையாக கதைக்கிறோம் என்று சொன்னால், வழக்கமாக பிரான்ஸ் அணி, பெல்ஜியம் அணி, ஸ்பெயின் அணி, போர்த்துக்கல் அணி என்று சொல்லி இந்த மாதிரி தான் காய்ச்சல் இருப்போம். ஆனால் நோர்வே அணியை தூக்கி நிமித்தி காலிறுதிக்கு கொண்டு வந்த ஒரே ஒரு ஆள் என்று சொன்னால் அது ஏர்லிங் ஹாலண்ட் தான். ஹாலண்டுடைய அந்த மதிப்பு அவருடைய செல்வாக்கு, புகழ் எல்லாமே உச்சத்தில் நிற்குது. இப்போ இங்கிலாந்து மோஸ்ட் பாப்புலர் ஒரு பிளேயராக இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் கோல் அடிக்கிற விதம், மைதானத்தில் ஓடுற ஓட்டம், மின்னல் வேகத்தில் ஓடுறதா இருக்கட்டும், எதிரிகளை எதிர்கொள்கிற விதமாக இருக்கலாம், பந்துகளை கையாளுற விதம், கோல் அடிக்கிற விதம் எல்லாமே நெச்சு பார்க்க முடியாத அளவு ஆச்சரியத்தை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்குது. இது ஒரு பக்கம் என்று சொன்னால், கோலண்டு அடித்தா பிறகு அதுக்கு பிறகு அவர் செய்கிற சின்ன சின்ன குறும்புகள், சேட்டைகள், மைதானத்தில் நடக்கிறது, ஓடுறது, இருந்தாப்புல தியானம் செய்கிறது என்று சொல்லி அது எல்லாமே இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுகள், டிக்டாக்ல எல்லாம் பயங்கர பாப்புலர். அப்புறம் அவருக்கு ஒரு பாட்டு ஒன்று இயற்றி அந்த பாட்டு வர பயங்கர பாப்புலர். இந்த மாதிரி இந்த சீசனில் இந்த முறை 2026ஆம் ஆண்டுக்கான இந்த உலக கிண்ண போட்டியில் மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு உதைபந்தாட்ட வீரர் ஹாலண்ட். எனவே இன்றிரவு அவர் மோதுகின்றார். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாந்து அணியினுடைய ஹரி கேனும் சாதாரண ஒரு வீரர் இல்லை, அவரும் ஒரு மோஸ்ட் பாப்புலர் ஸ்ட்ரைக்கர் என்று சொல்லலாம். எனவே இந்த 2 வீரர்களுக்கும் இடையிலான போட்டி இன்றைக்கு மிக பரபரப்பாக இருக்க போகிறது. எனவே யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை தாண்டி இந்த போட்டி எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதை அறிவதற்கு உதைபந்தாட்ட ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற அணி நேரடியாக அரை இறுதிக்கு தகுதி பெறும். எனவே காத்திருந்து பார்ப்போம். இன்றிரவு 10 மணிக்கு பிரித்தானிய நேரம், ஐரோப்பிய நேரம் 11 மணி, இலங்கை இந்திய நேரம் நள்ளிரவு 2:30 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பிக்கிறது. அமெரிக்காவினுடைய மியாமி நகரத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட் ராக் ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்தில் தான் போட்டி நடைபெற உள்ளது. தமிழ் திரை இசை உலகின் மிக புகழ்பெற்ற ஒரு பாடகி ஜானகி அவர்கள் தன்னுடைய 88வது வயதில் இன்று காலமாகி இருக்கின்றார்.
மைசூரில் அவர் காலமாகி இருக்கின்றார். அவருடைய இறப்பு வந்து முழுக்க முழுக்க இயற்கையான இறப்பு, அமைதியான முறையில் அவருடைய உயிர் பிரிந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ் ஜானகி அவர்களை பற்றி என்னதான் சொல்றது, சொல்ல சொல்ல சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு திறமையான பாடகி. நாங்கள் எங்களுடைய சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கொண்டு வர பாடல்கள், அநேகமான பாடல்கள் எல்லாமே வந்து எஸ் ஜானகி பாடிய பாடல்களாக தான் இருக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம் என்று சொன்னாலே அடுத்த பின்னாலே எஸ் ஜானகி தான் வரும். இந்த ரெண்டு பேரும் பாடின பாடல்களை எடுத்து பார்த்தாலே அதே பல ஆயிரக்கணக்கான பாடல்கள் வரும். எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ஜானகி வந்து தனியாக பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, அவள் பாட்டிலே அவருடைய குரல்லே வந்து நடிப்பை வெளிப்படுத்துவார். பல விதமான நடிப்புகளை வந்து குரலில் வெளிப்படுத்துவார். குழந்தை பிள்ளை மாதிரி பாடுவார், வயதான ஆக்கள் மாதிரி பாடுவார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேபி ஷாலினி, பேபி சாமினி என்று சொல்லி, அதாவது அஜித்குமார் அவர்களுடைய மனைவி ஷாலினி வந்து சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள குழந்தை நட்சத்திரமாக நிறைய படங்களை நடித்ததானே. அப்போ பேபி ஷாலினி சாமினிக்கு வந்து குரல் கொடுக்கறது வந்து ஜானகி தான். குழந்தை பிள்ளை மாதிரி பாடுறது, பிறகு அழுதழுது பாடுறது, சிரிச்சு கொண்டு பாடுறது, எல்லா விதமான உணர்வுகளையும் வந்து அந்த குரல் வந்து நடிச்சு கொண்டே இருக்கும். அந்த காலத்தில் வந்து சிங்கார வேலனே தேவா என்று சொல்லி ஒரு கர்நாடிக் ராகத்தில் அமைஞ்ச ஒரு பாட்டு பாடினதும் ஜானகி தான். இங்கால ஒட்டகத்தை கட்டிக்கொண்டு சொல்லி பாட்டு பாடினதும் ஜானகி தான். இந்த மாதிரி பாடாத பாட்டுகளே இல்லை. எல்லா விதமான உணர்வுகளையும், எல்லா விதமான காலகட்டங்களையும், எல்லா ஆண் பாடகர்களோடையும் சேர்ந்து பாடுகிறார். அந்த காலத்தில் பியு சின்னப்பால இருந்து அதுக்கு பிறகு ஹரிகரனுக்கு பிறகு வந்த இப்போ இளம் பாடகர்கள் என்று சொல்லி எல்லாரோடையும் சேர்ந்து பாட்டு பாடியிருக்கிறார் எஸ் ஜானகி அவர்கள். எனவே அவருக்கு இணையாக இன்னும் ஒரு பாடகியை வந்து சொல்லவே முடியாது. இப்போ வேறு சில பாடகிகள் வந்து பேட்டியிலெல்லாம் சொல்லியிருக்கணும். அதாவது வந்து இசையமைப்பாளர் வந்து இந்த பாட்டை வந்து கொஞ்சம் இப்படி பாடுங்க, கொஞ்சம் அப்படி பாடுங்க, குரலில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை கொடுங்கன்னு சொன்னால் சில பாடகிகள் வந்து மறுக்கிறதா, இல்லை எனக்கு இது வெக்கமாக இருக்குது, இது நான் பாட மாட்டேன் என்று சொல்லி. இப்போ சில பாட்டுகள் தெரிந்தானே இந்த குரலில் வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்தணும். அப்போ அதுக்கு வந்து ஏனைய பாடகிகள் தயங்கினாலுமே கூட ஜானகிக்கு அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. இது என்னுடைய தொழிலண்டி போட்டு நான் இசையமைப்பாளர் சொல்கிறத பாடியே தீர்வேன் என்று சொல்லி அப்படியே பாடுறது. அந்த பாடலாம் வந்து பயங்கர ஹிட்டான பாடல்கள் எல்லாம் இருக்குது. நான் பாடல்கள் பேரை வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். எனவே இப்படியான அற்புதமான பல பாடல்களை பாடிய எஸ் ஜானகி அவர்கள் இன்று உயிரிழந்திருக்கின்றார். இப்போ கொஞ்ச காலமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சினிமா உலகத்தில் வந்து நிறைய உயிரிழப்புகள் இந்த மாதிரி வந்துകൊண்டே இருக்குது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவாக இருக்கலாம், அல்லது திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் கே பாக்கியராஜாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜானகி, இந்த மாதிரி தொடர்ந்து உயிரிழப்புகள் வந்துட்டு இருக்குது. அது தமிழ் சினிமா ரசிகர்களை வந்து ஒரு துயரத்துக்கு வந்து உள்ளாக்கி இருக்கிறது. எனவே பிரபல பாடகி எஸ் ஜானகி அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வோம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.